ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி வேதா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அகர்வால் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சீரியஸ்ல ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஜே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொஸ்டின்ல இருந்து அப்படியே வரும். நம்பர் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அதே இதை கொண்டு வருவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சீரியஸை மிஸ் பண்ணாதீங்கப்பா. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு மேத்ஸில் பேசிக்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. First one பாருங்க. In an electricity bill is paid before due date, one gets a reduction 4% on the amount of the bill. By paying the bill before due, reduction of 13, the amount of his electricity bill. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் டியூக்கு முன்னாடியே பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 4% ரிடக்ஷன் சொல்றாங்க. அமௌண்ட் படி 13 rupees கம்மியாகுது, பர்சன்டேஜ் படி 4% கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில்னா டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 4% வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க, 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்படி போடலாம். ஆர் 4%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/25. டோட்டல் 25, 25ல 1 தான் ரிடக்ஷன் ஆன வேல்யூ. 1ஓட வேல்யூ 13, 25க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். 25 into 13. எனி நம்பர் 25ல மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 25 பக்கத்தில் இருக்க நம்பர் 4ஓட மல்டிபிளாக இருந்ததுன்னா 25 கூட மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 13 12 + 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 கூட மல்டிபிள் பண்ணுற நம்பரை 4ல டிவைட் பண்ணிட்டு லாஸ்ட் 2 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 25 into 12னா 300 வருமா? 12ல 4ல டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும், லாஸ்ட் 2 0 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 25 into 1 25 தான். 300 + 25 325. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும்ப்பா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஆன்சர் 325. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. இதே இது இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 1000 into 100 13 into 100 1300 போடலாம். ஆர் இதையும் 4ல கேன்சல் பண்ணிட்டு 25 into 13 போடலாம். 13 into 2 26, 13 into 5 65. இப்படியும் ஆட் பண்ணலாம். இப்போவும் அதே 325 தான் ஆன்சர் வரும். நவீன் கரெக்ட்ப்பா. Next one, in an examination, X secures 58% marks and Y secures 105 marks less than X. X விட Y 105 மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க. If the maximum mark were 700, then what is the percent of Y? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் 700, 700க்கு 58% எக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் எடுத்தது 58 into 7, 8 into 7 35, 5 into 7 35, 8 into 7 56. லாஸ்ட் எடுத்துட்டு ரிமைனிங் ஆட் பண்ணீங்கன்னா 406 வரும். இது எக்ஸோட மார்க்கு. நெக்ஸ்ட் டோட்டல் 700, 700ல Y secures 105 less than X.
எக்ஸ் 406, 406 விட 105 மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க. அப்போ ஆன்சர் 301ன்னு வரும். ஒய் எடுத்த மார்க்கு 301. இது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 301/700 இன்டூ 100. டோட்டலுக்கு ஒய்யோட மார்க்கு 2 0 கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 7 28, ரிமைனிங் 2 3 × 7. இப்படி போட்டால் 43% வருதுப்பா. ஓகே. Miss Pooja invests 13% of her monthly salary, that is 8,544, in Mediclaim policies. Later, she invests 23% of her monthly salary on child education policies. Also, she invests another 8% of her monthly salary on mutual funds. What is the total annual amount invested by Pooja? Okay, மொத்தம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? மெடிசன், எஜுகேஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 3 இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெடிக்கலுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணது பர்சன்டேஜ் படி 13% வேல்யூ தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க 8554. ஃபர்ஸ்ட் 100%க்கு எவ்வளோன்னு பார்த்துடலாமா, இல்லைன்னா 1%க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 13ல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 × 13 78, ரிமைனிங் 7, 6 5 × 13 65, ரிமைனிங் 10 8 × 13. அப்போ 1% வேல்யூ 658ன்னு வரும். எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணது 23%. மியூச்சுவல் ஃபண்ட்ல 8, மெடிசனுக்காக ஸ்பெண்ட் பண்ணது 13. ஓகே, அப்போ அவங்க டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணது 23, 23 + 8 31, 31 + 13 46. 1% வேல்யூ 654. இப்போ நம்மளுக்கு 46%க்கு எவ்வளோன்னு தெரியணும். 46 × 658. Six into 8, 48. 3 + 3 6, 44% தான்ப்பா. 3 ஆட் பண்ணீங்கன்னா 44 தான் வரும். 23 30 31 31 44. 44க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 6 × 4 24, 4 × 5 20, 4 × 8 32. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2632. மறுபடியும் ஒரு 2632. இப்போது ஆன்சர் 28952. 28,952. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. Nupur invests 89,856, which is 26% of her annual income, in mutual funds. What is her monthly income? இப்போ இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது 26%.
26% வேல்யூ தான் 89,856. ஃபர்ஸ்ட் 100%க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 26 அண்ட் 100 கேன்சல் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 15 வரும். மறுபடியும் இதை 50 கூட மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனி நம்பர் 100, 10, 1000, 10,000 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் எத்தனை ஜீரோ இருக்குதோ அத்தனை ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 3456 345600 பா. ஓகே, இப்போ ஆனுவல் இன்கம்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஓகே, அப்போ இந்த 3,45,600 அப்படிங்கிறது ஒரு வருஷத்தோட இன்கம், 12 மாசத்தோட இன்கம். நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் 12 கேன்சல் பண்ணும். இதுக்கு பதில் 8 into 3 24, 8 into 3 28,800 பா. சரி, கால்குலேஷன் இன்னைக்கு ஏன் தான் அப்படி பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், David and his wife each receives 8% annual rise. If David receives rise 800 and his wife receives 840, what is difference between their annual income after their rise? ரெண்டு பேருக்குமே 8% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ தான் 800, 840ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் படி 8% இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூ படி இன்க்ரீஸ் ஆகுது 800, இன்னொரு ஆளுக்கு வேல்யூ படி 840 இன்க்ரீஸ் ஆகுது. இது டேவிட், இது டேவிட்டோட ஒய்ஃப். இப்போ நம்மளுக்கு டோட்டல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 100%க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இது ஒரு மெத்தட்ல பண்ணலாம், இதை இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். இப்போ 8%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/25 எடுத்துக்கலாமா? எயிட் பர்சன்டேஜ்னா அதை 8/100ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை 4ல கேன்சல் பண்ணும்போது 2/25 வரும். ஸோ 8%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/25ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 25 அப்படிங்கிறது டோட்டல் இன்கம். இந்த 2 அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன வேல்யூ, ரைஸ் ஆனது தானே கொடுத்துருக்காங்க. இந்த 8% அப்படிங்கிறது ரைஸ் ஆனது. அப்போ ரேஷியோ படி ரைஸ் ஆனது 2. 2ஓட வேல்யூ தான் 840. இப்போ டோட்டல் 25க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த மெத்தட்ல இதுவும் பண்ணலாம், இந்த மெத்தட்ல இதையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 1 into 8, 100 into 8, 100 into 100, 10,000. இது டேவிட்டோட சேலரி. நெக்ஸ்ட் இங்க 2 பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 420, 25 into 42, சரி 420 ஆர் 8% வேல்யூ 840, 100%க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 105, 105 into 100, 10,500. இது டேவிட்டோட ஒய்ஃப். இது போட்டிங்கன்னா மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ப்பா. 25 into 420. எனி நம்பர் 25ல மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 4ல டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 0 போடணும். 4ல டிவைட் பண்ணிங்கன்னா 105 வரும், லாஸ்ட் 2 0 போடணும். எல்லாம் ஒரே இதான்ப்பா. இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு பேரோட இன்கமோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டேவிட்டோட இன்கம் 10,000 ரூபாய், ஒய்ஃபோட இன்கம் 10,500. 10,500ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 500 தான்ப்பா ஆன்சர். ஆப்ஷன் சி 500 இஸ் ஆன்சர்ப்பா.
Sridevi, hi pa. Good afternoon pa. If the average of a number it's 75% and its 25% is 240, then the number is. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 75%. இப்போது 75% ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு 25%. இப்போது 25% ஆஃப் எக்ஸ். இதோட ஆவரேஜ் 240 கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நெக்ஸ்ட்டு 75% ஆஃப் எக்ஸ்னா அதை 3/4 இன்டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 75% ப்ளஸ் 25% 100% ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். 100%னா மறுபடியும் அதே எக்ஸ் தான் வரும். by 3 equal to 240. அப்போ 2x by 3 equal to 240. 2ல கேன்சல் பண்ணிங்கன்னா 120. இப்போ x equal to 360 is your answer pa. Option C 360 is your answer. ஆவரேஜ் அப்படின்னாலே எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதே நம்பரில் டிவைட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 75% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 25% ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் by 3. நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100% ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். எனி நம்பருக்கு 100% போட்டிங்கன்னா அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். பர்சன்டேஜ் 2 0 கட் ஆயிரும். ஸோ ஆன்சர் ரிமைனிங் எக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A company bought a total number of 60 computers and 20 printers. If the price of each computer was 3 times the price of printer, what percent of total cost of the purchase was total cost of printers? ஓகே, டோட்டலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணதில் பிரிண்டருக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் 60 வாங்கியிருக்காங்க, பிரிண்டர் 20 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டரோட ப்ரைஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல. கம்ப்யூட்டர் வாஸ் 3 times ப்ரைஸ் ஆஃப் பிரிண்டர். இப்போ பிரிண்டருக்கு 1ன்னு எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு 3ன்னு எடுத்துக்கணும். எப்போவுமே ரேஷியோவில் இருக்கும்போது இதோட வேல்யூ 3 into 1 கிடையாது. இது 3யோட மல்டிப்புளாக இருக்கும், இங்கே 1ஓட மல்டிப்புளாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை 3xன்னு எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1 into எக்ஸ்னாலும் எக்ஸ் தான் வரும். இப்போ மொத்தம் 60 கம்ப்யூட்டர் இருக்குதா? ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு 3x. அப்போ 60 கம்ப்யூட்டருக்கு 60 into 3xன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்டரோட ரேட்டு x rupees. அப்போ 20 பிரிண்டருக்கு 20 into xன்னு வரும். ஓகே, 20 into xனா 20xன்னு போட்டுக்கலாமா? அப்போ டோட்டலாக கம்ப்யூட்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணது 180x, பிரிண்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணது 20x. அப்போ டோட்டலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது, பர்ச்சேஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது 200x. இந்த 200xல பிரிண்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. பிரிண்டருக்கு 20x ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, இன்டூ 100. எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 0 கட் பண்ணிடலாம். 1 into 2 10 into 2. ஸோ 10% ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. இப்படி பண்ணாமல் டேரெக்டாக 20x 200x எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 200க்கு 20 10% டேரெக்டாக ஆன்சர் போடலாம். ஸ்ரீதேவி, இங்கே ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா. ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பை
number of entities. டோட்டல்னா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ்னா மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பாருங்க. கிவன் நம்பர் 70%, 25%, மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. ஸோ 3ல டிவைட் பண்ணுறோம். டோட்டல்னா வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். கிவன் நம்பர் எக்ஸ், அந்த நம்பரோட 75%, அப்போ 75% ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் அதே நம்பரோட 25%, ஸோ 25% ஆஃப் எக்ஸ். இதோட வேல்யூ தான் ஆவரேஜ். இதுதான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் தான் கொஸ்டின்ல 240 கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரிப்பா, இப்போதான்ப்பா கமெண்ட்டை பார்த்தேன். இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. நெக்ஸ்ட் ஒன், an individual pays 30% income tax. On this tax, he has to pay surge charge 10%. Thus, net tax rate he has paid to. Okay. இப்போ 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய்க்கு 30% டேக்ஸ்னா 30 rupees பே பண்ணணுமா? நெக்ஸ்ட் சர்ச் சார்ஜ்னா இப்போ இங்கே எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோமோ அதுக்கு 10% எவ்வளோ அதை பே பண்ணணும். 30க்கு 10%, 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ 3 rupeesன்னு வருமா? அப்போ டோட்டலாக நம்ம பே பண்ண வேண்டியது டேக்ஸ் ஒரு 30, அது போக எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஒரு 3. அப்போ 30 + 3 33 rupees நம்ம பே பண்ணணும். டோட்டல் 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 33 ரூபாய் பே பண்ணணும். இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 33%. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் எரர் கொஸ்டின்ப்பா. ஸோ இதை டிகிரியே டேஷாக மாற்றுறதுக்கு 60லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பை ஒரிஜினல் இன்டூ 100. யூனிட் எல்லாமே யூனிக்காக இருக்கணும். எல்லாமே டேஷில் இருக்கணும், இல்லை எல்லாமே டிகிரியில் இருக்கணும். இங்கே ஒன்று டிகிரியில் இருக்குது, ஒன்று டேஷில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2டைம் மைனஸ் பண்ணிங்கன்னா 45 டிகிரி 27 டேஷில் இருந்து 45 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா 27 டேஷ்ன்னு வரும். அப்போது மேலே 27 டேஷில் வருது. இப்போ ஒரிஜினல் வேல்யூவும் டேஷில் தான் வரணும். இங்கே டிகிரியில் இருக்குதுல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு 45 × 6 × 2/2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 90 × 3 270. லாஸ்ட் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போது 45 × 60 2700 இருக்குதா? 45 டிகிரினாலும் 2700 டேஷ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரிஜினல் வேல்யூ 2700 × 100. 2 0 கட் பண்ணிடலாம். 1 × 27 1 × 27. ஸோ ஆன்சர் 1% பா. ஆப்ஷன் பி 1% இஸ் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். பேப்பர் பண்ணி யூஸ் பண்ண வேணாம். 5/6. 5/6க்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வேல்யூ 83.33%. நெக்ஸ்ட் 2/3. 2/3க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 66.66%. நெக்ஸ்ட் 2/5. 2/5க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 40%. நெக்ஸ்ட் 1/4. 1/4க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 25%. நெக்ஸ்ட் 2/11. 2/11க்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வேல்யூ 18.18%. 20 விட கம்மியாக இருக்கிறது ஆப்ஷன் இ 2/11. ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The difference between 54% of the number and 26% of same number is 22,526.
வாட் இஸ் 66% ஆஃப் தட் நம்பர்? இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 54% ஆஃப் த நம்பருக்கும் 26% ஆஃப் த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 22,560. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல 66% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 54லேருந்து 26 மைனஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் 26 + 4 30, 30 + 24 54. அப்போ 28ன்னு வருமா? 28%க்கு 22,526ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 66%க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 33 14. நெக்ஸ்ட்டு 14ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 14 ஆர் 14 × 16 160 182வா? 14 × 16 எவ்வளோப்பா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி கரெக்ட்ப்பா. எனி நம்பர் ரிமைனிங்கில் மிடில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆனதுன்னா மிஸ் ஆன நம்பர் ஸ்கொயர் -1 போட்டுக்கலாம். அப்போது ஆன்சர் 224ன்னு வரும். 14 × 16 224. ரிமைனிங் 1 வரும். 126ல் 914 இருக்கும். ஆன்சர் 169ன்னு வரும். 33 × 1609. 16 × 3 48. 3 × 9 27. மறுபடியும் இதே வேல்யூ. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 53097. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. Next one, the difference between 38% of the number and 28% of the same number is 135.10. What is 40% of that number? 38%க்கும் 24%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் படி 16%, 14%. இந்த 14ஓட வேல்யூ தான் 135.10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ 40% கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 20 × 2 7 × 2. நெக்ஸ்ட் 7ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 7. சின்ன நம்பராக எடுத்தாவே கஷ்டம்தான்ப்பா, பெரிய நம்பராக போகலாம். 18 × 7 126. 19 × 7 133. 19 × 7 போடலாம். 133, ரிமைனிங் 3. ஓகே, 19.3 × 20. இப்போ லாஸ்ட் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டையும் 0வையும் கட் பண்ணிடலாம். இப்போ 193 × 2ன்னு வருமா? 19 டபுள் பண்ணிங்கன்னா 38, 3 டபுள் பண்ணிங்கன்னா 6. 386. ஆப்ஷன் சி இஸ் ஃபார் ஆன்சர்ப்பா. Next one, 76% of the students in a school are boys. If the number of girls is 204, then the total number of students is. ஒரு ஸ்கூலில் மொத்தம் 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் பாய்ஸ் 76%னா ரிமைனிங் இருக்க 24% கேர்ள்ஸாக இருப்பாங்களா? கேர்ள்ஸோட கவுண்ட்டு 204ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் படி 24%. வேல்யூ தான் 204. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க. டோட்டல் எவ்வளோ? 100%. 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 24ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 204 அப்படிங்கிறது
12 into 17, 1 into 12, 2 into 12, 1 into 2, 50 into 2. Answer 50 into 17. 17 into 5, 85, last or 0. So 850, option C is your answer. போட்டாச்சா? Okay, பார்க்கலாம். In examination, 65% of the total passed. ஒரு எக்ஸாம் நடக்குது, அதில் பாஸ் பண்ணவங்க 65%. டோட்டல் 100% இருந்தாங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறவங்க 65ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபெயில் ஆனவங்க 100லேருந்து 65 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 35. நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் 420, டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாம் எழுதுனவங்களோட டோட்டல் கேட்குறாங்க. ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ் படி 35. 35%ஓட வேல்யூ தான். பர்சன்டேஜ் கூட வேணாம்ப்பா, அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. 35ன்னு எடுத்துக்கலாம். 35ஓட வேல்யூ தான் 420. இப்போ நம்மளுக்கு டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல்னா 100%. 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 5 into 7, 6 into 7, 1 into 5, 20 into 5, 60 into 20, 1200 is for answer. Option B, 1200. Naveen correct pa, Hemanush correct pa, Vicky correct pa. Next இதே மாதிரி தான்ப்பா. There are 340 vacancies for particular post in organization. Experience shows that 15% of candidates interviewed get rejected. How many candidates should be interviewed to fill all the vacancies? Okay, இப்போ டோட்டலா 340 வேகன்சி இருக்குது. இன்டர்வியூக்கு வந்தவங்கள செலக்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. மொத்தம் 100%. 100%ல் 15% ரிஜெக்டட்னா அப்போ ரிமைனிங் இருக்குது செலக்டட்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஆன்சரையே காணோம். ஓகே, இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான்ப்பா. 85ஓட வேல்யூ தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க 340. இப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 5 into 17, 2 into 17, 1 into 5, 4 into 5, 4 into 100, 400 is for answer. Option C, 400 is for answer. Next one, Rajan got 76% of mark and Sonia got 480 marks in a test. The maximum mark in a test is equal to marks obtained by Rajan and Sonia together. How many marks did Rajan score in the test? Okay, இப்போ ராஜன் எடுத்தது 76% மார்க், சோனியா எடுத்தது 480. டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டோட்டலை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் எக்ஸ்னா அப்போது ராஜன் எடுத்தது 76% ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் டு ராஜன் ப்ளஸ் சோனியா. 76%னா அதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதிக்கலாம். ஆர் 76/100xன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 100 - 76/100x = 480.
இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 24. நெக்ஸ்ட்டு 24ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 2000. இந்த 2000 அப்படிங்கிறது டோட்டல். நம்மளுக்கு டோட்டல் கேட்கல, ராஜனோட ஸ்கோர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 76% ஆஃப் 2000 எவ்வளோன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் 2 0 கட் பண்ணிடலாம். 76 இன்ட்டு 20. 76 டபுள் பண்ணிங்கன்னா 152, லாஸ்ட் ஒரு 0. அப்போ ராஜன் எடுத்தது 1520. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. இதை எப்படி பண்ணலாம், இதை விட ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ ராஜன் எடுத்தது 76% கொடுத்துருக்காங்க, சோனியா எடுத்தது 418 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்கஸ் ஈக்குவல் டு ராஜன் அண்ட் சோனியா டுகெதர். அப்போ டோட்டலாக 2% தான் இருக்காங்க, ராஜன் அண்ட் சோனியா. ராஜன் எடுத்தது 76%னா அப்போ ரிமைனிங் இருக்க 24% சோனியாவோட தான் இருக்குமா. இந்த 24% தான் 418 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ராஜனோடது கேட்டிருக்காங்க. 76%க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். 1 into 22, 2 into 22. 1 into 24, 2 into 24. 76 into 20. 76 டபுள் பண்ணிங்கன்னா 152, லாஸ்ட் ஒரு 0. ஸோ ஆன்சர் 1520பா. இப்படியும் போடலாம். லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. If a bucket is 80% full, then it contains 2 liter more water than when it is 66 2/3% full. What is the capacity of the bucket? Okay, இது ஹோம்ஒர்க்ப்பா. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இந்த கொஸ்டின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நாளைக்கும் ஈவினிங் ஆஃப்டர்நூன் 3 o'clock ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 o'clock ஃபுல்லாகவே அகர்வால் புக்கில் தான் கொஸ்டின்ஸ் கொண்டாடுவேன். நாளைக்கும் பர்சன்டேஜ்லேருந்தே பார்க்கலாம், இந்த 100 கொஸ்டின்லேருந்தே பார்க்கலாம். இந்த 100 அப்படிங்கிறது இப்போ அகர்வால் புக்கில் இருக்கிற அதே கொஸ்டின் நம்பரில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. இந்த பிடிஎஃப் வேணும் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர் வெற்றிவேதான் டெலிகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம சேனல் வரும். இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஈவினிங் 7:30க்கு மேத்தாக்ஸ் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல்லாகவே மேத்ஸில் கேல்குலேஷன் ஸ்பீட் தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா.